guys, நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீஷோல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கி இருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் இப்ப பிரிச்சு காமிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப பிரிச்சு பார்த்தறலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதுல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சிவலிங்கமும் நந்தியும் இருக்கு. இது வந்து ஹேண்ட்மேட் தான், எல்லாமே கையாலேயே செஞ்சிருக்காங்க. யூனிக்கா நல்லா செஞ்சிருக்காங்க. அந்த ஷேப்போட பெயிண்டிங்கும் வந்து கையாலே தான் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நந்தி அதை விட யூனிக்கா நல்லா டிசைன்லாம் போட்டு பெயிண்டிங்லாம் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பரா இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெயிட்ல இருக்கு, ரொம்ப லைட்டாலாம் இல்லை. இது வந்துட்டு பாலி ரெசின் அப்படின்ற மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. குவாலிட்டி வைஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு, டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இதை வந்து பூஜை அறையில வச்சுப்பேன். இப்போ செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ப்ராடக்டோட ஒரு கூப்பன் வந்திருக்கு. நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ரிவ்யூ கொடுத்தா நமக்கு 25 to 50% ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுக்க மாட்டாங்க, அதனால நம்ம யூஸ் பண்ண வேணாம். இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் ஒன்று வந்திருக்கு. இந்த செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு நம்ம ஆவி பிடிக்கிற மிஷின். இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு ஜக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குன்னா நம்ம இப்படி வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டா இது வழியாக புகை வரும். அப்படியே ஆவி வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இழுத்துக்கலாம், அப்படி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஜக்கு எதுக்குன்னா இதில் தான் வந்துட்டு வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும். நம்ம இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக தான் இருக்குது. இதில் வந்துட்டு மினிமம், மீடியம், மேக்ஸிமம் வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஏற்கனவே இதில் கொடுத்து தான் வச்சுருந்தாங்க. நம்ம இது கூடயே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீமர் வந்து ஒரு 3-in-1 ஸ்ட்ரீமர். ஃபஸ்ட்டு இது எதுக்குன்னா நம்ம இப்படி பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இது கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. நம்ம சும்மா மேலே வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரண்ட் யூஸ் தான் இது. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எதுக்குன்னா நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆவி பிடிக்கிறதுக்கும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன வாட்டர் நம்ம ஊற்றணும்னா மினரல் வாட்டர் அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது, நார்மலான டேப் வாட்டரே ஊற்றி யூஸ் பண்ணணும். அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்குது, நம்ம வந்து மூக்குக்கு மட்டும் வச்சு பிடிக்கணும் அப்படின்றப்ப நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்தோம்னா அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவுமே வந்துட்டு மூக்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே ஒரு ஹோல் வச்சு கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கலாம். இதுவும் நம்ம மூக்கு வைக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. நான் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்புறமா. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து இப்போ தேர்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். இதான் தேர்ட் ப்ராடக்ட். பெருமாள் சிலை வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு கோல்டு கலர்ல மெட்டல் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குது, ஃபுல்லாக நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா யூனிக் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சின்ன சின்ன ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி இங்கே பின்னாடி ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி கீழே கூட நேராக நிற்க வச்சுக்கலாம்.
பின்னாடி வந்துட்டு பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க, டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. இப்போ 4th ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதான் 4th ப்ராடக்ட். இது வந்துட்டு முருகன் சிலை வாங்கியிருக்கோம். இதான் 4th ப்ராடக்ட். இது வந்துட்டு முருகன் சிலை வாங்கியிருக்கோம். இது இந்த மாதிரி சிலையிலேயே வந்துட்டு இந்த குட்டி குட்டி யூனிக் டிசைன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே மேலெல்லாம் கொடை வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு கிளிட்டர் பெயிண்டிங் இதில் கொடுத்துருக்காங்க கோட்டிங்கில். இங்கே மயிலெலாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்துட்டு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு பாலி ரெசின் அப்படின்னு சொல்கிற மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இதுவும் நான் சாமி ரூமில் தான் வைக்க போகிறேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இப்போ கடைசி ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இதான் நான் லாஸ்ட் ப்ராடக்ட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட். இது வந்து நம்ம இந்த ஃபில்டர் டைப் அந்த மாதிரி மாடலில் வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சைடில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இது மூடி வச்சுக்கலாம், அந்த டைப்பில் தான் இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். மற்றபடி வந்து ரைஸ், கட் பண்ண வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அலசுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஃபில்டர் ஆகி போயிடும், தண்ணிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உதயகலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.